I can't let you go out. லத்தி சார்ஜ் பண்ணுங்க, crowd disable பண்ணுங்க. என்ன என் மேல கோவமா? கோவமா ஈஸ்வர்? கோவம்லாம் இல்ல, வருத்தம். என்ன வருத்தம்? இன்னைக்கு அவ்வளவு முறை சொல்லியும் ஆபீஸ்ல எல்லார் முன்னிலையும் என்ன அவமானப்படுத்திட்ட. அவமானப்படுத்திட்டேனா? பின்ன அதுக்கு என்ன மீனிங்? ஒரு IAS ஆஃபீஸர் சொல்லி IPS ஆஃபீஸர் கேட்கலங்கிற அவமானமா? இல்ல புருஷன் சொல்லி பொண்டாட்டி கேட்கலங்கிற அவமானமா? ரேகா, எனக்கு அந்த ஈகோவெல்லாம் கிடையாது. பின்ன போராட்டம் பண்ற தொழிலாளிகள் கிட்ட தேவநாதன் டெண்டரை எதுக்காக கேன்சல் பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டேன். ஈஸ்வர், அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு அப்ப கொடுத்திருந்தேன்னா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. என்ன சொல்ற? ஆமா ஈஸ்வர், இன்னைக்கு உங்களோட ஆபீஸ்க்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தது பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் இல்ல, தேவநாதனோட அடியாட்கள். அவங்க ஆயுதத்தோட வந்திருந்தாங்க ஈஸ்வர். உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். ஆனா ஓப்பனா எல்லாருக்கும் முன்னாடி என்னால அதை சொல்ல முடியல. அதனாலதான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க அவங்க முன்னாடி போய் பேச போயிருந்தீங்கன்னா, நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை Please try to understand, Ishwar. See, இந்த மாதிரி ஒரு tensed situationல personal safety is of paramount importance. You know, I just Hey, தூங்கிட்டேன்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வருவீங்கன்னு நினைச்சேன். யாருமே வரல. சரி, ரெண்டு பேர் என்ன அவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் விஷயம்டா. ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வரக்கூடாது, ஆஃபீஸ்லேயே போயிட்டுடணும். யா, யூர் ரைட். ஆக்சுவலா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ என்கிட்ட சொன்னதா ஞாபகம். வாங்க மம்மி, தூங்கலாம். ஓகே, தூங்கலாமே. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு தானே? நான் சாப்பிட்டேன். குட் கேர்ள். யார் சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், சரியான தூக்கம் இல்லாமை, இதெல்லாம் தான் கிரிட்டினஸ்க்கு காரணம். ரிப்போர்ட்ஸ் வரட்டும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருக்கா? இல்லை டாக்டர், லாஸ்ட் 15 டேஸாக தான் கொஞ்சம் கிடினஸ்.
வாமிட்டிங் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? சம்டைம்ஸ். ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகும்போது வண்டியில் ஏறும்போது தலை சுத்திருச்சு. அதான் உங்ககிட்ட வந்து செக் பண்ணிட்டு போகலாம். கொடுங்க. நினைச்சேன் கன்ஃபார்ம் பண்ணாம சொல்ல வேண்டாமேன்னு பார்த்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், யூ ஆர் கன்சீவ். ஓகே மேடம், இதை எடுத்து வச்சுருக்கேன். சரி, அப்படியே சரி. ஓகே. எஸ் மேடம். இங்கே C3 வார்டுக்கு எப்படி போகணும்? பேஷண்ட் பேர் சொல்லுங்கள் மேடம். சிதம்பரம்னு ஒருத்தர் கால் ஃப்ராக்சர் ஆகி வந்தார். மாடிக்கு போயிட்டு லெஃப்டில் திரும்புங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. இன்னும் 1 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் எழுதி கொடுக்குற இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மந்த்லி ஒன்ஸ் ரெகுலர் செக்அப்க்கு வரணும். ஓகே டாக்டர். ஓகே, இவங்களை கூட்டிட்டு போய் லேப் எங்க இருக்குன்னு காட்டுங்க. ஓகே. ஓகே மேடம். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். வாங்க மேடம். மேடம், நேராக போயிட்டு ரைட்டில் போனால் செகண்ட் ரூம். சரி. அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ரிப்போர்ட் எப்போ கொடுப்பாங்க? 1 ஹவரில் கொடுத்துருவாங்க மேடம். என்னால் வெயிட் பண்ண முடியாதே. நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு போங்க, நான் ரிப்போர்ட் எடுத்து வைக்கிறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. சரி, தேங்க்யூ. ஓகே மேம். சிஸ்டர், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. என்ன மேடம்? எங்கள் அண்ணிக்கு என்ன உடம்புக்கு? யார் உங்கள் அண்ணி? இப்போ போனாங்களே டிசிபி ரேகா. ஓ, அவங்களா? அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அம்மாடி, நீலுலு. ஆமா, என் செல்ல நீலுலு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப சீரியஸா சோகமாவே இருக்கீங்களே. ஏமா நீங்க ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனீங்களா? உங்க சொந்தக்காரங்க அவங்க செத்து போயிட்டாங்களா? இல்ல சீரியஸா இருக்காங்களா இல்ல என்ன ஏதுன்னு கேட்டேன். அந்த ஆளுக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லதா இருக்காரு. அப்புறம் நீ ஏமா இவ்வளவு சீரியஸா இருக்க? வயத்துல குழந்தை தங்கிருச்சுன்னு கேள்விப்பட்டதுலேருந்து அடி வயத்தை கலக்கிட்டு இருக்கேன் எனக்கு. என்னது? என் நீலூர் வயித்துல இன்னொரு குழந்தை தங்கிருச்சா? அப்ப நான் இன்னொரு தடவை அப்பா வைப்பாருனா? ஆஹா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெத்த ஒன்ன காப்பாத்துறதுக்கே வக்கு இல்லாம மாமனார் வீட்டுல உட்காந்து மங்களம் பாடிட்டு இருக்க. உனக்கு இன்னொன்னு கேக்குதா? அது சாரிமா நீலுலு, கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டேன், மன்னிச்சுக்குங்க. அது சரிங்க, அப்போ கர்ப்பமானது யாருங்க? ரேகா. சந்தோஷம் தானே? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இல்ல, உங்க அண்ணி பிரெக்னன்ட் ஆனது நமக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஏன் தேவையில்லாம இப்படி சோகமா இருக்கீங்க? அவளுக்கு குழந்தை பிறந்தா நமக்கு நல்லது இல்ல. நல்லது இல்லையா? அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நமக்கு நல்லது இல்லையா? புரியலீங்களே. ஊசி சோர் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கு இதெல்லாம் புரியாது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நீங்க ஏன் இப்படி முடிச்சு போடுறீங்க? நான் ஓசி சோறு சாப்பிடறதுக்கும் இந்த விஷயத்தை யோசிக்காம விட்டதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? மம்மி, 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 ஐயோ, மம்மி. அத்தை டென்ஷனா இருக்காங்களே, ஏன் மம்மி மம்மின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கற? நீங்க உங்க பொண்டாட்டி 1000 வாட்டி நீலு நீலன்னு கூப்பிடுறீங்கல்ல, நான் எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அப்படியே முகரையில குத்துவேன். மம்மி, மம்மி. உன் மம்மி இன்னும் வரல, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எனக்கு மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்களே. எங்க காமி? அஸ்கு புஸ்கு, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காமிக்க மாட்டேன், மம்மி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காமிப்பேன். ஏன் முன்னெல்லாம் அத்தை அத்தைன்னு என்னை சுத்தி சுத்தி வருவ,
இப்ப என்னை விட உங்க அம்மா உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? ஆமா, எங்க அம்மா தான் எனக்கு சப்ஜெக்ட்ல டவுட் வந்தா கிளியர் பண்றாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. ஏன் எனக்கு கதை கூட சொல்றாங்க. நீங்களும் மாமாவும் வேஸ்ட். இன்னும் முளைக்கவே இல்லை, என்ன பேச்சு பேசுது பார். என்ன கேவலமா வேணா பேசு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் நீலுலு பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன், கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை. தூக்கி போட்டுக்கோங்க, எங்க அம்மா வந்து என்ன காப்பாத்திடுவாங்களே. இப்படி எத்தனை நாள் உங்க அம்மா உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட போறாங்க நான் பார்க்க தானே போறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அம்மாவுக்கா குழந்தை பிறக்க போதா? ஐ ஏ, நான் எங்க பாப்பா கூட விளையாடுவேனே. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்து? அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அம்மா உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு தான் ஊட்டுவாங்க, அந்த குழந்தைய தான் கொஞ்சுவாங்க, பார்த்து பார்த்து எல்லாம் அந்த குழந்தைக்கு தான் செய்வாங்க. உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா கிருபா, அவங்க குழந்தை வசதி தானே. இப்போ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு நீ படிச்சிருக்கல. நீ வேணா பாரு, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா உன் மேல எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழ போறாங்க, திட்டிக்கிட்டே இருக்க போறாங்க பாரு. சம்டைம்ஸ் அடி விடுவோம், திட்டு விடுவோம், உத விடுவோம், இன்னும் என்னென்னமெல்லாம் விடுவோம். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் எதுக்குமா உங்கள்கிட்ட போயிட்டோம். நாங்க ஏன் கண்ணா உன்கிட்ட போய் சொல்ல போறோம்? நீ திட்டு வாங்கணும், அடி வாங்கணும், அழணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா சொல்லு. ஆனா என்னைக்கும் இல்லாம இனிமே இதெல்லாம் நடந்துருமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் இந்த பொண்ணு அனுபவிக்கணுமே நினைச்சா எனக்கு வர. சின்ன பிள்ளைங்க அத போய் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் ஏதாவது நடந்தா நம்ம என்ன பார்த்து சும்மா இருப்போமா? விட முடியும். போடா. ஓ குழந்தையா? ஏன்டா கண்ணா கவலைப்படுற? அத்தை இருக்கேன்ல, சும்மா விட்டுருவேனா? போ போய் யூனிஃபார்ம் மாத்திக்கோ. இந்த விஷயத்துல நான் என்ன உள்ள போய் அவளுக்கு ஏதாவது குடிக்க கலக்கி கொடு. அதான் மனசுல விஷத்தையே கலக்கிட்டீங்களே.